Vivaha, the Chennai Silks. மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இழைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர் சியை களமிறக்குகிறார்கள் மதுரை மத்திய தொகுதியில். உங்க பார்வை என்ன? நிச்சயமாக அவர் புதிய நீதி கட்சியோடு அவருக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி இதே மதுரையில வண்டியூர் பகுதியில வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்காக புதிய நீதி கட்சி அமைத்த ஒரு 150 அடி உயர சிலை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஏசி சண்முகம் அவர்களுடைய ஏசிஎஸ் அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையினுடைய சார்பாக ஒரு சிலை நாட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுதே அவருக்கு ஏதோ புதிய நீதி கட்சி மதுரை இரண்டிற்கும் இடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தொடர்பு. அப்ப சுந்தர் சி அவர்கள் இப்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு மதுரையில் அவர் அதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். இன்னொன்று அந்த வ.உ.சி சிலையை திறக்கிற பொழுது அவர் 2-3 விஷயங்களையும் சுட்டிக்காட்டியிருந்தார். என்னுடைய பெயர் சுந்தர் சி என்கிறதுக்கு காரணமே அந்த சி என்கிற இனிஷியல் வ.உ.சி மீது என்னுடைய தாத்தா மிகுந்த பற்றோடு எங்க அப்பாவுக்கு சிதம்பரம் என்று பெயர் வைத்திருந்தார், அதனாலதான் வந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பேசியிருந்தார். அந்த தொகுதியில அவருடைய சொந்த சமூக வாக்குகள் இருக்கிறது. சோ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு குறிவைத்துதான் அவர் கிட்டத்தட்ட அந்த மதுரை மத்திய தொகுதி என்பதை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா பாக்குறேன். இன்னொன்று மிக முக்கியமா அவங்களுடைய அறிவிப்புகளே சொல்லியிருக்காங்க, அதிமுகவினுடைய அந்த சின்னத்துலதான் அவர்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். சுந்தர் சி ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர். அந்த அடிப்படையில அந்த தொகுதிக்குள்ள ஒரு கவனம் குவிக்கக்கூடிய இடத்துல இருப்பார். ஏன்னா கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி திடீர்னு அவர் மதுரைக்கு என்ட்ரி ஆகிறார். அதுக்கு முன்பு அவர் அரசியல் ரீதியாக எந்த பயணமும் கிடையாது. கிட்டத்தட்ட அவர் அதற்கு முன்பு சினிமா தொடர்புகளோடு மட்டும்தான் மதுரைக்கு வந்திருக்கலாம். பட் அவர் மதுரைக்கு வருகிறார். ஒரு சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழாவில் புதிய நீதி கட்சி நடத்துகிற அந்த நிகழ்வுல கலந்து கொள்கிறார். அதற்கு அடுத்த மாதத்திலேயே ஒரு 1.5 மாதத்திற்குள்ளாகவே அந்த கட்சியினுடைய வேட்பாளரும் ஆகிறார்னா இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கணக்குகளை சுந்தர் சியும் புதிய நீதி கட்சியும் தொடர்ந்து பல கட்டமா ஏதோ ஒர்க் அவுட் பண்ணி தான் களத்துல இறங்குறாங்க. திடீர்னு வந்த அறிவிப்பு ஒன்று தோன்றவில்லை அப்படின்னு தான் பாக்குறேன். மதுரை என்பது அரசியல் ரீதியாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி சுந்தர் சியை களமிறக்குறாங்க. அவருக்கான வாய்ப்பு அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக சுந்தர் சி அவர்களுக்கான வாய்ப்பு என்பது அங்க அதிமுகவுக்கான செல்வாக்கு. நீங்க கிட்டத்தட்ட மதுரையை பொறுத்தவரை 10 சட்டமன்ற தொகுதிகள் ஏற்கனவே அங்க 5 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகமும் 5 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வெற்றி பெற்றிருக்காங்க. இவ்வளவுக்கும் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது. அப்படி இருந்த பின்பும் கூட அங்க சரிபாதி தொகுதிகளை வென்றிருக்காங்க. அப்ப அவர்களுக்கு அந்த தொகுதிகளுக்குள் நட்சத்திர வேட்பாளர்கள் தேவை. அப்ப அந்த நட்சத்திர வேட்பாளர்களுக்காகவும் இவர் இருக்கிறார் சுந்தர் சி. சோ அது அவருக்கான ஒரு ஓட்டு வங்கியாக மாறுமா அப்படின்னு கேட்டா அதிமுகவும் அந்த மாவட்டத்துல கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் போன்றவர்கள் இணைந்திருக்காங்க. புதிய நீதி கட்சி சார்பில் இறங்குறது என்பது அந்த சமூக வாக்குகளை குறிவைத்துதான் அவர் இறக்கப்படுகிறார். ரொம்ப குறிப்பா அந்த மதுரை மத்திய தொகுதிக்குள் இருக்கக்கூடிய சுந்தர் சி அவர்களுடைய சொந்த சமூகம். நான் குறிப்பிட்டதை போல அதற்கு கடந்த மாதத்தில் நடந்த ஒரு விழால அவர் தன்னுடைய சமூகத்தை டீகோட் பண்ணி அவர் சொன்னது, என்னுடைய பெயருக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரியான சமீட்சைகள்லாம் குறியிட்டது. சோ சமூக வாக்குகள் அவருடைய சொந்த சமூக வாக்குகள் அங்க அதிகமாக இருக்கு. அதை ஒரு குறியாக வைப்பதும் பிளஸ் அதே நேரத்துல அதற்கு இணையாக அதிமுகவுக்கான வாக்குகளையும் எடுத்துக்கொள்வது, இந்த 2 கணக்குகள்ல தான் அவர் சுந்தர் சி களமிறங்குகிறார். பட் எதிர்தரப்புல திமுக சார்பிலும் வலுவான நபர்கள் இருக்கிறதுனால அது களம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். பட் சுந்தர் சி கவனிக்கக்கூடிய வேட்பாளராக ஒரு ஸ்டார் தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, the Chennai Silks.